புதுச்சேரியில் கடன் நெருக்கடி கழுத்தை நெரித்ததால் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை சரமாரியாக குத்தி கொலை செய்து நகையை பறித்துச் சென்ற தம்பதி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று கூறி கண்களை கட்டி அழைத்து சென்று கொடூரமாக குத்தி கொலை செய்த தம்பதி சிக்கியது எப்படி? புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியில் சிறிய ஹோட்டல் நடத்தி வந்தவர் மணி. அவருக்கு உறுதுணையாக மனைவி ரமணியும் வியாபாரத்தை கவனித்து வந்தார். சம்பவத்தன்று காலை இருவரும் வழக்கம் போல ஹோட்டலை திறந்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர். மறுநாள் தேவைக்கான காய்கறிகளை வாங்க மணி மார்க்கெட்டுக்கு சென்றார். வியாபாரத்தை முடித்துவிட்டு ரமணி மட்டும் வீட்டிற்கு திரும்பினார். சில மணி நேரம் கழித்து காய்கறிகளுடன் வீட்டிற்கு வந்த மணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் கதவு திறந்து கிடந்தது. உள்ளே பொருட்கள் சிதறி கிடந்தன. மனைவியையும் காணவில்லை. பதற்றத்துடன் தேடியவர் துணி உலர்த்தும் குறுகிய சந்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மனைவி ரமணியை பார்த்து அதிர்ந்து போனார். அவரின் கதறி அழுத சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். ரமணியின் தலை, முகம், கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் இருந்தன. கத்திரிக்கோலால் பலமுறை குத்தப்பட்டதோடு கழுத்தில் துணியால் இறுக்கப்பட்டிருந்த தடமும் இருந்துள்ளது. அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி மற்றும் காதணிகள் என சுமார் 7 சவரன் நகைகள் மாயமாகி இருந்ததால் இது நகைக்காக நடத்தப்பட்ட திட்டமிட்ட கொலை என்று போலீசார் உறுதி செய்தனர். வீட்டில் மர்ம நபர்கள் வலுக்கட்டாயமாக நுழைந்த தடயங்கள் இல்லாததால் இறந்தவருக்கு நன்கு தெரிந்தவர்கள்தான் வீட்டிற்குள் வந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கப்பட்டது. வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் நபர்களின் பட்டியலை போலீசார் சேகரித்தனர். அப்பொழுது ரமணியின் உறவினர் மூலம் பழக்கமான உணவு டெலிவரி ஊழியர் பிரவீன்குமார் அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. அவரை அழைத்து போலீசார் விசாரித்த பொழுது முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பொழுது பிரவீன்குமார் கடைசியில் உடைந்து தனது மனைவி ஈஸ்வரியுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கடன் சுமை எனது கழுத்தை நெரித்ததால் வேறு வழியில்லாமல் நகைக்காக கொலையை அரங்கேற்றியதாக தெரிவித்துள்ளார். ரமணி பகல் நேரங்களில் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்தவர் நகையை பறிக்க முன்கூட்டியே திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி புதிய புடவை ஒன்றை வாங்கிய பிரவீன்குமார் தனது மனைவி ஈஸ்வரியுடன் ரமணி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். புடவையை பரிசாக கொடுத்தவர்கள் இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கிறது, அதற்கு கண்களை கட்ட வேண்டும் என கூறி ரமணியிடம் கூறியிருக்கின்றனர். அதை நம்பிய ரமணி அவர்களை சந்தேகிக்காமல் சம்மதித்துள்ளார். கண்களை துணியால் கட்டிய நிலையில் வீட்டின் பின்புற சந்திற்கு ரமணியை அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மறைத்து வைத்திருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து ரமணியின் தலையிலேயே பயங்கரமாக தாக்கியுள்ளனர். எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை குலைந்தாலும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரமணி போராடியிருக்கிறார். ஆனாலும் அவரை தப்ப விடாமல் தடுத்த பிரவீன் அருகில் கிடந்த கத்திரிக்கோலை எடுத்து முகம், தலை, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தியதாக பிரவீன்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலைக்கு பிறகு ரமணியின் கழுத்தில் இருந்த சங்கிலி மற்றும் காதணிகளை எடுத்துக்கொண்டு இருவரும் அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றனர். சம்பவம் வெளியே தெரிந்த பிறகு தங்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக எதுவும் தெரியாதது போல ரமணியின் கணவர் மணியிடம் சென்று ஆறுதல் கூறி நாடகமாடியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் ரமணியின் மகனும் மகளும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்றிருந்த நேரத்தில் குற்றவாளிகள் அந்த நேரத்தையே திட்டமிட்டு தேர்வு செய்ததும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டுள்ளன.